பஜாஜ் நிறுவனம் அவங்களுடைய புதிய மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் 150 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும் வகையில் அமைச்சிருக்காங்க. பஜாஜ் சேட்டக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு பிறகு பஜாஜுடைய மற்றும் ஒரு ஸ்கூட்டர் சந்தையில் அறிமுகப்படுத்த இருக்காங்க விரைவில். இந்த புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேருந்து முற்றிலும் மாறுபடும் தோற்றத்திலையும் ஸ்டைலிஷாகவும் அமைத்திருக்காங்க. பஜாஜுடைய இந்த புதிய ஸ்கூட்டர் லித்தியம் அயன் பேட்டரி இடம்பெறலாம்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பஜாஜ் ஸ்கூட்டர் கொடுக்கப்பட்டிருக்கிற பேட்டரியை முழுமையாக சார்ஜ் செய்வதற்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகணும். அப்படி 3லேருந்து 4 மணி நேரம் முழுமையாக நம்ம சார்ஜ் செஞ்சோன்னா 150 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தருவனும் தகவல்களும் வெளிவந்திருக்கு. இந்த புதிய பஜாஜ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பெயர் பஜாஜ் பிளேடுன்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுபோக இதில் சிறப்பு அம்சமாக ப்ளூடூத் இணைப்பு, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டரு, எல்இடி ஹெட்லைட் மற்றும் பல பாதுகாப்பு அம்சங்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் சக்தி வாய்ந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 1,40,000 எக்ஸ்ஷோரூம் விலையாக நிர்ணயிக்கப்படலாம்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு. இளைய தலைமுறைகளை கவரும் முன்னிலும் அவர்களுக்கு ஏற்ற வகையிலும் இந்த புதிய பஜாஜ் பிளேட் மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே பஜாஜ் சேட்டக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 1,40,000 ரேஞ்சில் விற்கப்படுது. அதுக்கேற்ற போல இவங்களுடைய அடுத்த மாடலான பஜாஜ் பிளேடுமே இதே மாதிரி 1,40,000 ரூபாய்ன்ற விலையில் விற்பனை செஞ்சுட்டு வராங்க பஜாஜ் நிறுவனம். விலையை பொறுத்த வரைக்கும் சற்று அதிகமாக இருந்தாலுமே இவங்க கொடுத்துருக்கிற வண்டி எல்லாமே இது வரைக்கும் வெளிவந்திருக்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாகனங்கள் அனைத்துமே மெட்டல் பாடியும் பாதுகாப்பான பேட்டரி மற்றும் அதிக மைலேஜ் தரக்கூடிய வகையில் அமைத்திருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த பிளேட் ஸ்கூட்டருமே அமைத்திருக்காங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.